புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமா கொடுத்திருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. 2-3 நாளா மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுதான் என்னது டோராவின் பயணங்கள். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் டோராங்கிறீங்க புரியல. ஆமா, டோரா எக்ஸ்ப்ளோரர் தான் வந்து ஊருக்கு பயணம் போயிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, இவரோட பயணமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஒரு இம்பாக்ட் இல்லை. சுந்தரா டிராவல்ஸ் இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ் அப்படின்னு ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பயணம். அந்த அந்த பயணத்துல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் கேட்கறேன், காசு தான் இருக்குல்ல, ஒரு நல்ல பஸ்ஸா தான் எடுத்து போய் தொலைஞ்சா என்ன? ஏசிலாம் இருக்குங்க பஸ்ல. இல்ல ஏன்னா ஒரு வாழ்ல ஒரு நல்ல பஸ் இருக்குது தெரியாதா? பச்சை கலர் வண்டியை வச்சுக்கிட்டு என்னது டெம்போ வேன் மாதிரி இருக்குது. நான் நடிப்பெல்லாம் நடிக்காத, உன்ட்ட இருக்கிற காசுக்கு நீ கேட்டீங்கன்னா அதானிக்கிட்ட இருந்து ஒரு புது பஸ்ஸே வாங்கி கொடுப்பாங்க ஆளுங்க. ஒரு வால்வோ பஸ் எடுத்துட்டு போ, என்ன கேடு உனக்கு? இதுலயே ஏசில போட்டுருக்கு. ஏசி ஒரு விஷயமாடா இன்னைக்கு? டெம்போ டிராவலர் மாதிரி இருக்கடாது. இருந்தாலும் ஒரு ஏழை விவசாயி அவர்கிட்ட ஏசி பெரிய மேட்டரா இல்ல. சரி போ. இப்படியாக வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனா இப்ப அது மேட்டர் இல்ல, மேட்டர் தான் மேட்டர். என்னது? புதுசா பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி? ஆமா, ஏன்னா வெளியே போனா வந்து நம்ம ஒன்னும் சீன மாட்டேங்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே. ஏன்னா இங்க உள்ள ஆட்கள் எல்லாம் தாவேக போயிட்டாங்களா? நானும் சொன்னேன், மொத்தம் சொல்றேன், எவனுமே கவுண்டர் கொடுக்கல. அது உண்மைதானே? பேசிட்டு மாதிரி நடந்து போயிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க. அதனால நம்ம பேச்ச வேணா கேட்கிறோம். வேற வகையில வந்து மக்களை சந்திப்போம், அந்த வகையில சந்திச்சுதான் ஒண்ணு ஆகல. ஒரு பேட்டி மூலியமா சந்திப்போம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. வெளில ரோட்ல இருந்து பேசினா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். இதுவே இன்டர்வியூனா நான் உட்காந்து பேசுறது ஒருத்தன் கேட்கணும்ல, ஒரு டீம் கேட்கணும்ல. அப்படியாக டக்குன்னு கன நேரத்தில் சிந்திச்சு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுலயும் நிறைய கண்டென்ட்களை இருக்காரு. மொத்தமா அது என்ன ஓகேங்கிறதா அந்த வீடியோ. எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த முடிவுக்கு தூண்டிய ஒரு பதிவு. என்னடா என்ன முடிவெடுத்தாரு? முடிவுக்கு தூண்டிய அப்படின்னு பீதியை கிளம்புறிய? இல்ல, அங்க பஸ்ல போய் சந்திக்கிறதுக்கு பதிலா இப்ப ரூம்ல உட்காந்து சந்திக்கிறாப்ல. இந்த மீடியம்ல நான் வந்து சந்திக்கிறேன் பாருங்க அப்படின்னு வந்திருக்கிறாப்ல. அந்த முடிவுக்கு தூண்டுறா ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம். தூண்டுறதுன்னா எதுக்கு தூண்டுவாங்க? வேண்டாம் விடுங்க. சரி, இந்த முடிவுக்கு தூண்டிய அந்த பதிவரா பாக்க போறோம். யாரு? அப்புறம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ சாப்பிட்டுக்கிட்டே யாரும் பார்க்காதீங்க. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அந்த இருவரும் தலைவர் வழியில இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. ஆகவே வேண்டுமென்ற திட்டமிட்டு அவதூறு செய்தியை நம்ப வேண்டாம். நீங்க பேசிக்கிட்டு இருக்க, அங்க ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான்? என்னது கவனிங்க நீங்க. சரி, நல்லா ஜூம்ல பாருங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி நற்கொடை ஆட்சி, நல்ல ஆட்சி. என்ன சொல்ற? அவன் வீட்டு வாசல போய் நின்றுட்டு இருந்தா வந்து சொல்லிட்டு தான் இருப்பான், சொல்லிட்டுதான் காட்டுவாங்க. இதுதான் மக்கள் பவர். நீ ஆபீஸ்க்கு வரும்போது என்ன அலைய விடுற, எத்தனை செக்கப் போடுற, எவ்வளவு செக் போஸ்ட் போடுற, பார்க்க விடுறியா முதல்ல? அப்ப என் வீட்டுக்கு நீ வந்து என்ன பண்ணுவ? இப்படிதான் நான் உன்னை வந்து இது பண்ணுவேன், ட்ரீட் பண்ணுவேன். என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற நீ எந்த தலைவர் பேசுறப்பையும் ஒருத்தர் மூஞ்சி முன்னாடி இல்ல. ஏன்னா எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. இப்பெல்லாம் வீடியோ போட்டோ பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி அரளுது. ஆக்சுவல் வீடியோ தம்பி நீ சொல்லி விடுவ, அதை செக் பண்ணணும். வீட்டுல அப்படி இப்படி கேஷுவலா இருக்கும் போது சொல்லிட்டு வரணுமா இல்லையா? நீ பாட்டு வீட்டு வாசல் எனக்கு என்ன தெரியா? அங்க வந்து ஆதிக்கிட்டு இருக்கிறாப்ல. அமெரிக்க ஏகாதிபத்தியமே இருக்கிறாப்ல. அங்க போயிட்டு அதிகார தன்மை கொண்ட இந்த அரசே இவ்வளவு வைரல் ஆயிடுச்சுல, நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இதை அவர்கிட்ட போய் கேட்டதுன்னு சொல்லுவாப்ல, நான் பார்க்கவே இல்லையே, அப்படி அங்க நடக்கவே இல்லையே, அவர் ஆளே இல்லையே, நாங்க போகவே இல்லையே. அவர் அவங்க ஆட்சியில் துப்பாக்கி சூட கொண்டு போய் கேட்டீங்கனால அப்படியா எப்போ அப்படின்னு நான் பார்க்கவே இல்லையே. சுரிஞ்சிட்டு நீலக்கையில கைலி கட்டிட்டா கட்ட போடாம கொஞ்சம் நிறைய. ஆனா பார்க்கவே இல்லையா? அவரை பார்க்கல. என் முன்னாடி இப்படி சொரிஞ்சா இல்ல நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தப்பிச்சு விடுவாப்ல. பார்த்தாதான் நம்மள அசிங்கப்படுத்ததான் சொல்லுவீங்க. நான் பார்க்கவே இல்லைன்னா அவருக்கு இது மட்டும் கிடையாது,
கொள்கை என்ன அப்படின்னு. அப்படியா கொள்கையா கட்சிக்கு இருக்கா அப்படி? ஓ அது தெரியாத, எனக்கும் தெரியாது. கட்சி பேர்ல அண்ணா இருக்குது, திராவிடம் இருக்கு, அப்படியா இருக்கா? கட்சி பேர்லயே இருக்கா? அது தெரியல, என்ன நான் செக் பண்ண சொல்றேன். அப்படிலாம் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம இப்படி வந்து மேல தூக்கிட்டு சொரியறேன்னா நான் உன்னைய பாக்கணும், என்ன நான் உன் தைரியத்தை தான் பாக்கணும்னு. அப்ப இந்த அளவுக்கு தான் அதிமுக எடப்பாடி அவர்கள் ரீச் ஆயிருக்காரா? ஆமா, மக்கள் தலைவருக்கு தான் மக்கள் மதிக்கவே இல்லையா? ஒரு மக்கள் தலைவர் என்ன தெரியுமா, யாராவது போய் நின்னாங்கன்னா சரி அப்படிங்களா ஒன்று மேல நிக்கிறாப்ல, சரி இது தலைவன் சொல்றாப்லப்பா, அவர் காதை கொடுத்து கேட்போம். பக்கத்துல கெரீர்னு சும்மாவே வச்சுக்கிட்டு அப்படிதான் டீல் பண்றாங்க. ஒண்ணு இல்லை, இதே வந்து கனிமொழி தோழர் வந்து ஒரு ஊருக்கு போறாங்க. நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க யாரு அப்படின்னா கலைஞர் தெரியுமா, ஆமா அவரோட பொண்ணு தான் அப்படின்னா அந்த பாட்டி அவ்வளவு சாக்காயிடும் அப்படின்னு வந்து பிடிப்பாங்க. அது வந்து பேரை சொன்னோடனே சாக்கு வந்து பாரு, அது அது பேரு, அது மக்கள் தலைவர், அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. நான் என்ன கேக்குறேன், இப்ப பேர் சொன்னா சுத்தமா தெரியாது போருக்கு, பார்க்கும் போதே எடப்பாடி தெரியலனா பேர் சொன்ன எடப்பாடியா, ஆமாங்க சேலத்துல இருக்குது, அது சேலம் பக்கத்துல இருக்குது அப்படின்னு போடுவாங்க இருக்கு. இதுதான் வந்து சாதா தலைவனுக்கும் மக்கள் தலைவனுக்கும் வித்தியாசம். அடிமட்ட மக்களுக்காக பேசணும். அமித்ஷா காலேஜ்லயே உட்காந்து பேசணும்னா இப்படிதான் இருக்கும் மதிப்பு மரியாதை. அடுத்து வந்து ஒரு பேட்டின்னு ஒண்ணு கொடுத்துருக்காப்ல. பேட்டில கொடுக்க தெரியுமா? ஆய்வாளர் கேட்க வேணாமா? அதெல்லாம் அங்க போய் கேட்டிருக்காப்ல ஆய்வாளர்ல. அதுல இப்போ ஒரு கட்டு பார்ப்போம். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை அழைக்கிறீங்க, அது என்ன ராஜதந்திரமா, அது ஆத்மார்த்தமான அழைப்பா, இல்ல குழப்பம் ஏற்படுத்துற முயற்சி? எந்த இடத்திலையுமே திமுக கூட்டணிக்கு அழைப்பு விட்டதே கிடையாது. கூட்டணி கட்சிகள் விசிக, கம்யூனிஸ்ட் இல்லையா, தெளிவா பாருங்க. என்னுடைய பரப்புரையில தெளிவுபடுத்திருக்கிறேன். பரப்புரையில இருந்து அப்படி தெளிவுபடுத்திருக்கிறாரு. இந்த இப்ப பாத்துருவோம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. கட்சியினுடைய கொடிக்கமன் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ரத்தன கம்பளம் விரிச்சு எதுக்கு வரவேற்கிறீங்க? மோடி அமித்ஷாவையும் கொண்டு வந்து செஞ்சாத்து கோட்டையில உட்கார வைக்கிறதுக்கு. உனக்கே ஒண்ணு இல்லையா? இது கூட்டணி கட்சி தலைவருக்கு ரத்தன கம்பளமா? ஒன்னையே வெளில உட்கார விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அதுதான் அவரு உனக்கே 5 மணிக்கு மீட்டிங்னா 4:50 சொல்றாங்களாமே. அப்புறம் வந்துகிட்டு அது இப்படிதான் கூட்டணி அறிவிக்க போறாங்க. அமித்ஷா மைக்க கொடுத்தார போல உங்கள்கிட்ட. எத்தனை மணிக்கு அறிவிக்கிறாங்க? மீட்டிங்ல 5 மணிக்கு. உனக்கு எத்தனை மணிக்கு சொன்னது? 4:55. இல்ல அந்த மீட்டிங்ல உங்களை பேச விட்டாங்களா? உங்களுக்கு ஒரு மைக்கு வச்சாங்களா? இங்க வந்து என்டிஏ வந்து தமிழ்நாட்டுல தேஜாக்கு தமிழ்நாட்டுல வந்து அதிமுக தலைமையில தான், எடப்பாடி தலைமையில தான் வாய்க்கு சொல்றாங்களே தவிர ஒரு வார்த்தைக்காவது ஒரு 2 வார்த்தை நீங்க பேசுங்க அப்படின்னு உங்களை பேச விட்டாங்களா? எடப்பாடிக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்கள்ட்ட யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க 1989 அரசியல் பண்ண மாதிரி இப்ப பண்ண முடியாது. இந்த மாத்தி பேசுறது, டெகால்ட்டி வேலை கட்டுறது, இப்போ ஒரு பேச்சா அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க டிஜிட்டல் வேர்ல்டு, நீங்க பேசுனது முழுக்க வந்து டீ குடிச்சது முழுக்க எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அதனால வந்து அதெல்லாம் எல்லாமே பட்டுன்னு கட் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம பசங்க இப்படி பேசிவிட்டு நான் சொல்லவே இல்லைன்னா எவன் நம்புவான்? இல்ல இதை உங்களுக்கு எவனா சொல்லி கொடுக்கல, பக்கத்துல உள்ள சொல்லி கொடுக்கலன்னா நீ இன்னும் நிறைய அவமானப்பட வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசி தெரியாது. கங்கா சங்கரை மட்டுமே நம்பினா இந்த மாதிரி அவமானங்கள் நிறைய. இன்னொன்னு சொல்றாப்புல போற போக்குல, திமுக ஆட்சியில் விசிக வந்து கொடியேற்ற முடியாமல் தவிக்கிறார்கள், கொடியேற்ற விடவில்லை அப்படிங்கிறாப்புல. நான் வாதத்துக்கு வச்சுக்கிறேன். விசிக கொடியேற்ற நீங்க கவலைப்படுறீங்க அப்படிதானே? உங்க கவலை சரி. அதாவது திமுக ஆட்சியில வந்து விசிக கொடியேற்ற முடியல, உங்க ஆட்சியில ஏத்தி இல்லாமா? உங்க ஆட்சியில ஏத்த விட்டீங்க. உங்க ஆட்சியில கருப்பு சட்டை போட விட்டீங்களா? பிஎஃப் விட்டியா? பிஎஃப் சாப்பிட விட்டீங்க. கருப்பு சட்டை போட விட்டியா? முதல்ல இந்த அதாவது ஒன்னேன்னு சொல்றேன் ஒரு தகவலுக்காக. இங்க கடைசி 4-5 வருஷத்துல இல்ல 10 வருஷத்துல அதிமுக ஆட்சியில தான் ஆணவ படுகொலைகள் எல்லாமே நடந்திருக்கு. தங்கர் கௌசல்யால இருந்து, கோல்ராஜ் கொலை வழக்குல இருந்து, முருகேசன் கண்ணகி கொலை வழக்கு எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்ததுதான். நீங்க வந்து தலித்துகள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களா? கோகுல்ராஜ் கேஸ்ல யுவராஜ் எவ்வளவு தௌலத்தா பேட்டி கொடுத்துட்டாப்ல. வாட்ஸ்அப் ஆடியோக்கள் வந்து அப்ப இதுல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. விஷ்ணு பிரியான்னு ஒரு தலித் டிஎஸ்பி வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க.
முதல்ல கோகுல்ராஜ் கொலை வழக்குல உங்க ஆட்சி காலத்துல எவ்வளவு தடைகள், எவ்வளவு இது அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? என்ன கொடியாத்த விடுறத வாய்தான் உங்களுதுங்கிறதுக்கா என்ன வேணா பேசுறதா? அதனால பத்திரம். அப்புறம் இந்த ஹிஸ்டரி வரலாறுல எடுக்க வேண்டியது வர அது இன்னும் உங்களுக்கு டேமேஜா தான் இருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் பேசுறாப்ல. பாயிண்ட் பேசுறாப்லையா? பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறது உண்மையா பிம்பமா? தமிழ்நாட்டில் பிம்பம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை வாக்கு அவளுக்கு கிடைக்காது அப்படி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி அந்த வாக்குகளை மடைமாற்றம் செய்ய விரும்புகிறார்கள். அதுதான் நடக்கும். ஏற்படுத்துறது யாரு? ஜெயக்குமார். இதே ஜெயக்குமார் பேசினாரு. ஏங்க நான் வந்து தோக்குற ஆளாங்க, நான் முடிசூடா மன்னனா இருந்தேன். அவர் பேசுனதுல உண்மையான பேட்டி, சத்தியமான பேட்டினா அதுதான். வார்த்தைக்கு வார்த்தை உண்மை. முடிசூடா. அதுக்கப்புறமா என்ன பிரஸ் மீட்டே காணும் தெரியுமா? நேத்து கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு வரலையே, அது வரலையே. இதுதான் மீடியாவுக்கும் அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் உள்ள டீலிங். ஆக்சுவலி கேட்டிருக்கோம்ல, ஏன் நீ தானே வெக்கத்தை விட்டு சொன்ன எனக்கு 40,000 ஓட்டு வர மாட்டேங்குதுன்னு, உன் ஆளுங்களே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்களே, இப்படி சொன்னீங்க, இந்த கட்சியில இருக்கிய உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு யாரு பத்திரிகையில தானே கேட்கணும். ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் இதுன்னு பதில் வரல? கூட்டணி வச்சு 2-3 மாசம் ஆக போகுது, வேற எங்கேயுமே அவளை பார்க்கவே இல்லையே. 3 மாசத்துக்கு முன்னாடி டெய்லி மீடியாவை பார்த்த ஜெயக்குமார் இப்ப மீடியா பார்க்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறாப்புல. எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்கிறேன். சரி, அப்படி யாரோ ஒருத்தர் அந்த பிம்பத்தை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ. ஜெயக்குமார் தான் அவதான சொல்றாப்ல. இல்ல நான் ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க, உண்மைதான். அது யாரும் மறுக்க போறாப்ப. சரி, ஒரு கற்பனைக்கு யாரோ ஒருத்தர் பிம்பத்தை கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். எஸ்டிபிஐ மாநாட்டு மேடையில என்ன மாநாட்டுக்கு ஏறி நீங்க பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? என்ன மயிலாடுதுறைக்கு பேசுறீங்க நீங்க? அங்க என்ன பேசுறாரு? பாஜக கூட 2026 மட்டும் கிடையாது, 2036 கூட்டணி இல்ல. பாஜக வேஸ்ட் பீஸ் பேசுன்னு ஜெயக்குமார் மட்டும் இல்ல, பழனிசாமி தான் பேசிருக்கீங்களா? எஸ்டிபிஐ மாநாட்டு மேடையில உங்களுக்கு சிறுபான்மை காவலர்னு பட்டம் வாங்கினீங்களா இல்லையா? எதுக்காக வாங்கினீங்க? இதே பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது. அந்த மாநாட்டு மேடையில முழங்க. அப்ப பெரியப்பா பழனிசாமி பெரியப்பா மாமா திண்டுக்கல் சீனிவாசன் மாமா தான் இன்ட்ரோ பண்ணாரு அவர். ஓகே, இப்படியாக நீங்க எதுக்கு அப்ப பேசுறீங்க? அப்ப யாரோ ஒருத்தர் கட்ட பிம்பத்தை நீங்க ஏன் ஃபாலோ பண்ணீங்க? ஒருத்தன் சொல்றான், யார் சேலம் மணிகண்டன் தான், அந்த டிபேட்ல உட்காந்துக்கிட்டு சிறுபான்மையினர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டே போடுறதுன்னு சொல்றான். அப்ப இத பேசுறது பூரா அதிமுக கணக்குதான். பாஜகவோட கூட்டணி வேண்டாம், ஒட்டு வேணாம், உறவு வேணாம் அப்படி நாங்க சொல்ல, நீங்க தான் பேசி தெரியுங்க. நீங்களே பேசிட்டு இப்ப நீங்களே யாரோ ஒருத்தன் கட்டுற பிம்பம். சரி, இப்ப இந்த கேள்விக்கு வாய் கூசாம அது வெறும் பிம்பம் தான், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, பார்ப்பனராதர் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாய் கூசாம புழுவுறாரு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். நாளை பின்ன இந்த பிஜேபி செய்யற அத்தனை சரி செயலுக்கும் கூட இருந்து உடந்தையாக இருந்தவர் இந்த பழனிசாமி அவர்கள் தாங்கிறத வரலாறு பேசணும். அதனால இதெல்லாம் நம்ம கட்டெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப முந்தானேத்து கோயம்புத்தூர் எம்பி இருக்காருல்ல கணபதி ராஜ்குமார், அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒன்றிய அரசு கிட்ட. என்னன்னா, இந்த SSA ஃபண்ட் இருக்குல்ல, சமக்கிரக சிக்ஷா அபியான், அந்த திட்டத்துக்கு கீழே ஒதுக்கப்படுற நிதி எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு ஒன்றிய அரசு கொடுத்த பதில் என்னன்னா, தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் 3 மாநிலங்களுக்கும் தலா 3000 கோடி, தலா 0 கோடிகளை 0 எப்படி கோடி ஆகும் அவ்வளவுதான் ஒதுக்கியிருக்காங்க. எல்லாத்துலயும் முட்டை. அப்படியா? ஆமா, ₹1 கூட ஒதுக்கல அப்படிங்கறத தைரியமா கூச்சமே இல்லாம சொல்லிருக்காங்க. ஆமாமா, அதெல்லாம் காசே கொடுக்கல. இப்ப இந்த SSA ஃபண்ட் அப்படிங்கிறது பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை. இந்த சீமானா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், மூக்கு நோண்டிக்கிட்டே அரசு பள்ளி எப்படி தெரியுமா, அரசு பள்ளியில இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா, அரசு அது பண்ணிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா. இப்ப அந்த SSA ஃபண்ட் இருக்குல்ல, அந்த SSA ஃபண்ட் இவங்க கொடுக்காததுனால தமிழ்நாடு அரசு அவங்க ஓன் நிதியிலிருந்து அதை போட்டு செயல்படுத்திட்டு நினைக்கிறேன் போன பட்ஜெட்ல கூட. அப்ப மாநிலங்களுக்கு மேற்கொண்டு நிதிச்சுமையை ஏற்படுத்துறது. ஒன்றிய அரசு கரெக்டா எவ்வளவுன்னு எண்ணி வை அப்படின்னு வரியை மட்டும் வாங்கிருங்கல்ல, திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் பார்த்து சரி, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதுக்கு ஒரு நம்ம கிட்ட லிஸ்ட் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 6264 கோடி. சூப்பர். பீகாருக்கு 4217 கோடி, ராஜஸ்தானுக்கு 3090 கோடி. இப்ப தெரியுதா ஏன் நம்மளுக்கு 0 கோடி கொடுத்தாங்கன்னு? தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்காக ஒரு வேலை திட்டம் தான் இது. புரியுதா உனக்கு? தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாத்துங்கிறேன். ஏன்னா அங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க.
₹1 நம்ம அவங்க கொடுத்தாங்கன்னா உத்தரப்பிரதேச 2.25 ரூபா போகுது, தமிழ்நாட்டுக்கு 25 பைசா தான் வருதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்ப என்ன பண்ண நம்ம எல்லாம் தமிழ்நாடு முழுக்க உத்தரப்பிரதேசம் ஆயிடுவோங்கிறேன். சீமான் அதுக்கு தான் போராடி இருக்கிறாப்ல. ஏடிஎம்கே அதுக்கு தான் போராடி இருக்குது. அதனால தயவு செஞ்சு தமிழ்நாடை கொண்டு அங்க வச்சிரு, இல்ல தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமா அறிவிச்சிரு, அத்து விட்டுரு. ஏன்னா அங்கதான் காசு கொடுக்குறாங்க. அதனால தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாற்றுங்க என்று நான் போராட்டம் பண்ண போறேன். நீங்க இப்ப நிலம் இப்படி இருக்குது, விவகாரம் எல்லாம் இப்படி இருக்குது. ஆனா கூச்சமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதெல்லாம் கூச்சமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அது இருந்ததுன்னா அவர் அப்படி ஆகல. இதுல வந்து இன்னொருத்தர் நம்ம ஆதி உதயகுமார் ஆடி போய் ஆவணி வந்தா அதெல்லாம் டாப்பா வந்துருவாரு எடப்பாடி. 10 ஆடி போய் 10 ஆணி வந்துருச்சு, ஒண்ணுத்தையும் காணும். ஒரு தேர்தலையும் ஜெயிக்கல. 10 தோல்வி பழனிசாமி கிடைச்சதுதான் மிச்சம். ஆமா, கடைசியில இன்னமும் ஆடி ஆவணின்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. கட்சி பேர் ராஜா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தேசிய கட்சி. தம்பி ஒன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதிமுக வந்து மாநில கட்சின்னு. அது ஒரு தேசிய கட்சி முதல்ல. அவர் எப்படி மாநில கட்சியில கொண்டு சேர்ப்பீங்களா? அதான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தப்புதான். ஏஐஏடிஎம்கே வந்து ஒரு தேசிய கட்சி முதல்ல. அதுவும் இல்லாம இப்போ கட்சியை வந்து முழுக்க ஒரு தேசிய தலைவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. புரியுதா? ஏன் தேசிய கட்சியிட்ட கொடுக்கறதுக்கு தான் தேசிய கட்சி அப்பயே கால அன்றே சிந்தித்தாரு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாம் கவனிக்க மறந்துட்டாங்க. என்னது? அந்த எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருல, அந்த வீடியோல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி ஜூம் பண்ணி பாட்டுங்க, பின்னாடி வந்து பெரியார் படத்தையே காணோம். அண்ணா இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருக்கிறாங்க, ஜெயலலிதா இருக்கிறாங்க, பின்னாடி பெரியார் படத்தையே காணோம். இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தது அமித்ஷா போகும்போது எம்ஜிஆர் படமும் இருக்காது, அண்ணா படமும் இருக்காது, எம்ஜிஆர் படமும் இருக்காது. அதாவது கூட்டணிக்குள்ள போற போதே பெரியார கட் பண்ணி இல்ல இவங்க வந்து இந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கு போயிருந்தாங்கல்ல, அப்ப பெரியார் பத்தியும் அண்ணா பத்தியும் இழிவா பேசினாங்கன்னு கவர்மெண்ட் இருந்தோம்னு சொன்னோம்ல, இதுதான் சாட்சி. ஆடி போய் ஆவணி வந்தா எப்படி பெரியார் படத்தை எதிர்ப்பாங்க இவங்க? ஆடி போய் ஆவணி வந்தா எப்படி வந்து இந்து முன்னணி சண்டை போடுவாங்க இவங்க? ஸோ ஒரு கூட்டணிக்குள்ள போகும்போது ஒரு இன்டர்வியூலயே பெரியாரை கட் பண்றீங்கன்னா, நாளைக்கு ஒரு கற்பனையில ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, நயனார் நாகேந்திரன் சொன்னது போல, அமித்ஷா சொன்னது போல, அது கூட்டணி ஆட்சி தான். அங்க பெரியாருக்கு, அண்ணாக்கு, திராவிடத்துக்கு எதுக்குமே இடம் இருக்காது. அதனால திராவிட மாடல் வேண்டுமா அல்லது இந்த சங்கி மாடல் வேணுமாங்கிறத இங்கதான் முடியும். கடைசியா ஒரே கிட்டு சீக்கிரம் எடப்பாடிக்கெல்லாம் டைம் கிடையாது. இல்ல ஒண்ணு இல்ல, அவர்கிட்ட கூட்டணியை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க? நீங்க ஓனர்கிட்ட தானே கேட்கணும். இல்ல கிட்டத்தட்ட அவரே இப்படியான ஒரு பதில தான் சொல்லி இருக்கிறாரு. அது பாருங்களேன். அமமுக இந்த அணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா? காலம் பதில் சொல்லு. யாரு இது? காலம் பதில் சொல்லு. யாரு அந்த காலம்? தெரியல, ஏதோ கட்சியில மூத்த உறுப்பினர். கமல் தெரியும், காலம் தெரியும். அது யாரு காலம் அப்படின்னு யாரு? இல்ல தமிழ்நாட்டுல உங்க தலைமையில தான் கூட்டணிங்கிறாங்க. நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்களே சொல்லிக்கிறீங்க. இப்படி எல்லாம் பில்டப்ப கொடுத்துட்டு டிடிவிய உள்ள சேர்ப்பீங்களா மாட்டீங்களான்னா நறுக்குன்னு ஒண்ணு ஆமா இல்லன்னு பேசுங்க பாஸ். காலம் தான் பதில் சொல்லும். நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா கேட்டாங்க. இந்த லட்சணத்துலதே தெரிஞ்சுக்கலாம் இவர் எந்த லெவல்ல கூட்டணியில எந்த அளவுல இருக்கிறாப்லங்கிறது இல்லையா? ஒரு சிறு கேள்வி. அந்த அமமுகங்கிறது ஒரு சிறிய கட்சி. அது எம்எல்ஏ ஜெயிக்க போறது இல்ல, எம்பி ஜெயிக்க போறது இல்ல. அதை பத்தி எந்த அதுக்கான யூஸே இல்ல. ஓகேவா? அவரை பத்தி ஒரு பதில் சொல்றதுக்கு முடியலங்க. இவர் வந்து கூட்டணி கட்சிக்கு தலைவராது. ஒண்ணும் இல்ல, நாள் சொல்றாப்ல ஆட்சியில பங்கு கொடுக்குற அளவுக்கு ஏமாளிகள்ல நாங்க அப்படிங்கிறப்பல, அடுத்த நாள் உடனே எப்ப அது வந்து பாஜக விழுங்கிரும்னு சொன்னீங்கல்லப்பா, அதுக்கு சொன்ன பதில் நான் என்னமோ அமித்ஷாவை எடுத்து பேசுற மாதிரி என்னப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாப்ல. வயிறு பசிக்கும்லடா. ரொம்ப கஷ்டம்டா அவன, ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்திலே கஷ்டமான சின்ன தெரியுமா? சுயமரியாதையோட வாழ்றதுதான். ஆமா, சுயமரியாதை கஷ்டம் தான். அது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியுதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் சுயமரியாதையா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு. இவரைத்தான் வந்து கங்கா சங்கர்ல இருந்து நம்ம சுமந்து மாம்ஸ்ல இருந்து எங்க திகிரிமான ஆளுங்க அப்படின்னு வியாபாரம் பண்றாங்க. கொடூரமா லேர்ன் பண்றாரு. அவர் கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாரு.